இதில் படிக்கிறோம். இந்த அதிகாரத்திலே இதை போல இன்னும் 2 சம்பவம் இருக்கு. இந்த சம்பவத்துக்கு முன்னேயும் 1 முதல் 7 வசனத்திலே ஒரு சம்பவமும் 38க்கு மேலே கடைசி வரையிலேயும் உள்ள வசனங்களில் இன்னொரு சம்பவமும், ஆக மொத்தம் இந்த ஒரே அதிகாரத்திலே 3 சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிக்கிறோம். தேவனுடைய மனுஷனாகிய எலிசா வாழ்ந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் இது. எலிசா எலியா தீர்க்கதரிசியினுடைய வேலைக்காரன் எலிசா. எலியாவுக்கு பிற்பாடு தேவனுடைய தீர்க்கதரிசியாக தேவனால் உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு தேவனுடைய பாத்திரம் இவன். தாவீதின் காலத்துக்கு சுமார் 150 வருஷத்துக்கு பின்னாடி நடந்த சம்பவம் இது. தாவீதின் காலத்துக்கு 150 வருஷத்துக்கு பின்னாடி நடந்த ஒரு சம்பவம் இது. தாவீதினுடைய குமாரன் சாலமோன் ஆட்சிக்கு வந்தான். சாலமோனுக்கு பிற்பாடு தேசம் 2ஆக பிரிந்தது. அப்படி பிரிக்கப்பட்ட அந்த தேசத்திலே 2 பக்கத்திலேயும் தீர்க்கதரிசிகள் தோன்றினார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேல் தேசத்திலே 2ஆக பிரிந்தது. இஸ்ரவேல் என்றும் யூதேயா என்றும் ஒரே தேசம் 2ஆக பிரிந்ததை நாம் படிக்கிறோம். இஸ்ரவேலிலே எலியா எலிசா போன்றவர்கள் தீர்க்கதரிசிகளாக வந்தாங்க. யூதேயாவிலே யோவேல் ஒபதியா போன்றவர்கள் அந்த பகுதியிலே தீர்க்கதரிசிகளாக வந்தாங்க. இப்படிப்பட்ட அரசாட்சி காலம் தீர்க்கதரிசிகளின் காலத்தில் தான் தேவனால் எழுப்பப்பட்ட மனுஷன் எலிசா. எலிசா அப்படின்னா தேவன் என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கிறார் என்று அர்த்தம். இந்த மனுஷனை குறித்து உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. ஏதாவது தெரியுமா? யார் இந்த எலிசா தெரியுமா உங்களுக்கு? இவனுடைய பின்னணி என்ன என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்வதற்கு 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துக்கு வரணும். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் யார் இந்த மனுஷன், இவன் யாருடைய குமாரன், இவன் தொழில் என்ன என்பதை குறித்தெல்லாம் நாம் அறிந்து கொள்ளலாம். 16ஆம் வசனம் பாருங்க. 1 ராஜாக்கள் 19:16. ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மெகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. இந்த வசனத்தில் தான் அவனுடைய அப்பா யாரு, அவனுடைய ஊர் என்ன ஊர் அப்படின்னு இந்த இடத்துல போட்டிருக்கு. அப்பா பேரு சாப்பாத், சாப்பாத்தின் குமாரன் எலிசா. அவனுடைய ஊர் ஆபேல் மெகோலா என்கிற ஊர். இவனுடைய வேலை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 19ஆம் வசனத்தில் பார்த்தா இவன் வேலை என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அந்த மனுஷனுடைய வேலை என்ன? இவனுடைய வேலை நம்மை போல ஒரு விவசாயம் பண்றவன். சாப்பாத்தின் குமாரன் அந்த ஆபேத் மெகோலா ஊரை சேர்ந்தவன். அவன் ஏற்பூட்டி உழுகிற ஒரு உழவு வேலை செய்து கொண்டிருந்த ஒரு சாதாரண மனிதன். தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்களை எல்லாம் நம்ம பார்த்தோம்னா அவர்களெல்லாம் பெரிய மனிதர்கள் அல்ல. எப்படிப்பட்டவனையும் கர்த்தர் பயன்படுத்த வல்லவர் என்பதை நமக்கு விளக்கும்படியாக ஆண்டவர் சாதாரணமான ஆட்களையும் தன்னுடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்தி அவர் தம்முடைய நாமத்தின் மகிமைக்காக பல காரியங்களை செய்ததை நாம் படிக்க முடியும். நாம் எல்லாருக்கும் தெரியும், கர்த்தர் மோசேக்கு தரிசனமாகி தன்னுடைய ஊழியத்துக்கு அழைத்த போது மோசே என்ன செய்து கொண்டிருந்தான் சொல்லுங்க? சீனாய் மடையின் அடிவாரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். நாம் எல்லாருக்கும் தெரியும். கிதியோன் என்கிற ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் தரிசனமாகி அவனை கர்த்தர் தன்னுடைய ஊழியத்துக்கு அழைத்த போது அவன் என்ன செய்து கொண்டிருந்தான்? கோதுமையை அறுத்து கொண்டிருந்தான், போரடித்து கொண்டிருந்தான் என்று நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து நாம படிக்கிறோம். ஆமோஸ் என்கிற தேவனுடைய மனுஷனை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைப்பார். அப்பொழுது ஆமோஸ் என்ன செய்து கொண்டிருந்தான் சொல்லுங்க? ஆமோஸ தீர்க்க தரிசன ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைப்பார். அப்பொழுது ஆமோஸ் செய்து கொண்டிருந்த வேலை என்ன?
7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. ஆமோஸில் அவன் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. மந்தை மேய்க்கிறவன் அவன், அப்படிதான் போட்டிருக்கு. அவங்க அப்பாவும் அந்த தொழில் செய்தவர், ஆடு மாடுகள் மேய்க்கிறவர். அவன் தான் சொல்லுவான், ஊழியத்துக்கு அழைக்கப்படும் போது அவன் சொல்லுவான், அவன் நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல, நான் மந்தை மேய்க்கிறவனும் காட்டத்தி பழங்களை பொறுக்கினவனுமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அவன் மந்தை மேய்க்கிறவன், அத்திப்பழங்களை பொறுக்குகிறவன். அவனுடைய தகப்பனை குறித்து 1ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. அவங்க அப்பாவும் மந்தை மேய்க்கிறவர், அந்த குடும்பத்தில் வந்த ஒருவன், தேவனாலே பயன்படுத்தப்பட்டான் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் தாவீது அபிஷேகப்படுவதற்கு முன்பாக அவன் என்ன வேலை செய்து கொண்டிருந்தான்? அவனும் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான் இருந்தான். ராஜாவாக அபிஷேகிக்கப்படுவதற்கு முன்பாக சவுல் என்ன செய்து கொண்டிருந்தான்? 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். அவன் என்ன செய்து கொண்டிருந்தான்? கழுதையை தேடி, காணாமல் போன கழுதையை தேடி போய்கொண்டே இருந்தான். பேதுருவை கர்த்தர் அழைத்தார் தன்னுடைய ஊழியத்துக்காக. அப்பொழுது அவன் என்ன செய்து கொண்டிருந்தான்? கடல்லே, கலிலேயா கடல்லே மீன் பிடித்து கொண்டிருந்தான். மத்தேயுவை ஆண்டவர் அழைத்தார். அப்பொழுது அவன் என்ன செய்து கொண்டிருந்தான்? ஆயத்துறையிலே உட்கார்ந்திருந்தான். வரி வசூல் பண்ணுகிற அவனாக இருந்தான். இப்படி தேவனால் அழைக்கப்படும் போது எல்லாரும் பெரிய அறிவாளிகளோ விஞ்ஞானிகளோ அல்ல, சாதாரணமானவர்களாய் அவரவர்கள் தங்கள் வேலைகளை, குடும்ப வேலைகளை அவர்கள் செய்து கொண்டே இருந்தாங்க. அதே போலத்தான் எலிசா என்பவனும். எலிசாவை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்த போது அவன் செய்த வேலை என்ன? 12 ஏர்பூட்டி உழுது கொண்டிருந்த ஒரு மனுஷன். அப்படியானால் இந்த இடத்துல இருக்கிற உங்க எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுவது, தேவன் உங்களை பயன்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினால், பயன்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், நீங்கள் இப்போ இருக்கிற ஸ்தானத்தில் இருந்தாலே போதும். உங்கள் ஸ்தானம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் தேவன் உங்களை பயன்படுத்துவதற்கு வல்லவர். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. உங்களையும் ஆண்டவர் பயன்படுத்த வல்லவர். நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி, படிக்காமல் இருந்தாலும் சரி. ஏனென்றால் பேதுரு, யோவான் போன்றவர்கள் வேதத்தில் போட்டிருக்கு, பள்ளிக்கூடத்துக்கே போகாதவங்க, படிப்பறிவே இல்லாதவங்க. அப்படிப்பட்டவர்களையும் கர்த்தர் தன்னுடைய கரத்தினால் எடுத்து ஆண்டவர் அவர்களை பயன்படுத்தினார். அப்படிப்பட்ட வல்லமையான பாத்திரங்களாக ஆண்டவர் அவர்களை மாற்றினார். எனவே இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிற நீங்களும் தேவனால் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்பினால், உங்களுடைய படிப்போ, உங்கள் வேலையோ, உங்கள் வயதோ எதுவும் அதற்கு தடை அல்ல. தேவன் உங்களையும் பயன்படுத்த வல்லவர். ஹல்லேலூயா. இப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட எலிசா ஒரு நாள் சூனேம் என்கிற ஊருக்கு போனான் என்று 8ஆம் வசனத்தில் ஆரம்பிக்குது. நம்ம அதிலிருந்து தான் படித்தோம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நம்ம படித்தோம். அங்கே ஒரு ஊரை குறித்து போடப்பட்டிருக்கிறதை கவனிக்கிறோம். எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அப்படின்னு போட்டிருக்கு. சூனேமுக்கு போயிருக்கும் போது அப்படின்னு போட்டிருக்கு. சூனேம் என்ற ஊரை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் யோசுவாவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துக்கு வரணும். அங்கே தான் இந்த ஊரை பற்றி ஒரு குறிப்பு போட்டிருக்கு. சூனேம் என்பது எங்கே இருக்கு, அந்த ஊருக்கு ஏன் இவன் போனான் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்வதற்கு யோசுவாவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இசக்கார் புத்திரருக்கு அவர்கள் வம்சங்களின் படி கிடைத்த எல்லை என்னவென்றால் இஸ்ரவேல், கெசுல்லோத், சூனேம் அப்படிங்கிற ஊர் போட்டிருக்கு. இந்த ஊர் பாகம் பிரிக்கும் போது 12 கோத்திரத்திற்கு, இஸ்ரவேலிலே கானானுக்கு வந்த இஸ்ரவேலருக்கு ஒவ்வொரு கோத்திரத்துக்காக பாகம் பிரிக்கும் போது இசக்கார் கோத்திரத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பட்டணத்தில் இந்த பட்டணமும் ஒன்று. இசக்கார் கோத்திரம் என்பது இஸ்ரவேலின் 12 கோத்திரத்திலே 5வது கோத்திரம் இசக்கார் கோத்திரம்.
இந்த இசக்கார் கோத்திரத்துக்காக சில பட்டணங்களை பகுதியை யோசுவா பிரித்து கொடுப்பான். அப்படி பிரித்து கொடுக்கப்பட்ட ஊரில் ஒரு ஊர் தான் இந்த சூனேம் என்பது. சூனேம் அப்படின்னா ரெட்டை ஓய்விடம் அப்படின்னு அர்த்தம், டபுள் ரெஸ்டிங் பிளேஸ் என்று அர்த்தம். இந்த ஊரில் ஒரு குடும்பம் இருந்தது. அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் என்பதை நாம் அந்த 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்திலே அறிந்து கொள்ளுகிறோம். அது ஒரு பக்தி உள்ள ஒரு குடும்பம், அப்படி தான் அங்கே போட்டிருக்கு. பக்தி உள்ள குடும்பம், ஒரு குடும்பம் அங்கே இருந்துச்சு. அந்த குடும்பம் பக்தி உள்ள குடும்பமாக இருந்த அந்த குடும்பத்துக்கு ஒரு குறைவு இருந்ததாக அந்த பகுதியிலே படிக்கிறோம். இருந்த குறைவு என்ன? அவர்களுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. நாம் அதைத்தான் படிக்கிறோம், பிள்ளை இல்லாமல் இருந்தது. இப்பொழுது இந்த குடும்பம் ஒரு முடிவு பண்ணுறாங்க, அடிக்கடி இந்த ஊருக்கு தீர்க்கதரிசியாகிய எலிசா வந்துட்டு போகிறார். இந்த அம்மா ஒரு பக்தியுள்ள அம்மா, எனவே தன்னுடைய கணவர்கிட்ட போய் சொல்லுது, ஏங்க அடிக்கடி இந்த ஊருக்கு ஒரு தேவனுடைய மனுஷன் ஒருத்தர் வந்துட்டு போகிறாரு, இனிமே அவர் நம்ம ஊருக்கு வந்தார்னா நம்ம வீட்டு மாடியில் தங்குறதுக்கு ஒரு இடம் கொடுக்கறது போல, இடம் உண்டாக்கிக்கிறது போல நாம் அவருக்கு மேலே ஒரு வீடு கட்டுவோம், அதில் ஒரு ரூம் ஒன்று கட்டுவோம், அதில் ஒரு 2-3 பொருள் வாங்கி வைப்போம். என்னென்ன பொருள்? அவர் வந்தால் ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு கட்டில் வாங்கி வைப்போம், ஒரு மேஜை வாங்கி வைப்போம், வேதத்தை படிப்பதற்கு வாசிப்பதற்கு ஒரு மேஜை வாங்கி வைப்போம், ஒரு நாற்காலி வாங்கி வைப்போம், ஒரு குத்து விளக்கு ஒன்று வாங்கி வைப்போம், இதெல்லாம் அவருக்கு செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்குள்ளே உள்ளத்தில் ஒரு எண்ணம் வந்தது. இந்த வேத புஸ்தகத்தை படிக்கும்போது தான் நான் முதல் முறையாக சிங்கப்பூர் போனப்ப ஒரு ஹோட்டலில் இருந்து ஒரு பாஸ்டரோடு பேசிக்கிட்டு இருந்தப்ப ஒரு குடும்பம் கணவன் மனைவியும் அங்கே உட்காந்து நாங்கள் பேசுகிறத கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அந்த ஹோட்டலில். எங்கள் பேச்சு முடிஞ்ச உடனே அந்த அம்மா என்கிட்ட கேட்டாங்க, பாஸ்டர் இன்றைக்கி சாயந்தரம் எங்கள் வீட்டுக்கு வர்றீங்களா பாஸ்டர் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அவங்க கணவனும் மனைவியும் சர்ச்சுக்கு போயிட்டு வேறொரு சர்ச்சுக்கு போயிட்டு அவங்க சாப்பிட்றதுக்காக அந்த ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. அதே போல் நாங்களும் என்னை கூட்டிகிட்டு போன பாஸ்டரும் நானும் அந்த ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சாப்பிட்டு முடித்த உடனே அந்த அம்மா என்கிட்ட கேட்குறாங்க, பாஸ்டர் இன்றைக்கி மாலை எங்கள் வீட்டுக்கு வர்றீங்களா பாஸ்டர்னாங்க. அவங்க வீடு எங்கே இருக்குன்னு தெரியாது, என்னை அவங்களுக்கு தெரியாது. அவங்க இப்படி கேட்டாங்க. உடனே நான் சொன்னேன், நம்ம தம்பி சின்னக்கட்டில் அந்த தம்பிட்டு சொன்னேன், இந்த தம்பி தான் இவங்க வீட்டில் தான், நான் வேறு வீட்டில் ரூமில் தான் தங்கியிருக்கேன், நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க எப்படி போகணும்னு. ஏன்னா திடீர்னு நம்மளை கூப்பிட்றாங்க, யார் என்ன ஏதுன்னு நமக்கு தெரியாது, இவங்க கூப்பிட்றாங்க அப்படின்ட்டு அவங்ககிட்ட அந்த தம்பிகிட்ட கேட்க சொன்னேன், அந்த பாஸ்டர்கிட்டையும் கேட்க சொன்னேன். அதுக்கப்புறமா அவங்க வீட்டில் போய் வேதத்தின் சில காரியங்களை பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் இப்போ போயிட்டு நீ அடுத்து எப்போ வருவீங்கன்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த தம்பி இங்கே இருக்கார், அவர் வீட்டில் நான் இருக்கேன், அவர் 2 மாதம் கழித்து ஊருக்கு வந்துடுவார், அடுத்து நான் எப்போ வருவேன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் இந்த அம்மா சொன்னது மாதிரியே ஒரு காரியத்தை அந்த அம்மா சொன்னாங்க. அந்த தம்பி போட்டும் பாஸ்டர், உங்கள் தம்பி இனி எப்போ வந்தாலும் நீங்கள் எங்கள் வீட்டில் தங்கிக்கங்க பாஸ்டர், எங்கள் வீட்டில் குடியிருங்க பாஸ்டர், அங்கே உங்களுக்கு ரூம் இருக்குது, ஏசி ரூம் இருக்குது, நீங்கள் எப்போ வந்தாலும் அங்கே தங்கிக்கங்க பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. 2வது முறையாக போகும்போது ஒரு மாதம் அவங்க வீட்டில் தான் நான் தங்கியிருந்தேன். அவங்க தான் எனக்கு கூட்டங்கள்லாம் எனக்கு அந்த தேசத்திலே ஒழுங்கு பண்ணாங்க. இதை போல தான் ஒரு நாள் அந்த ஊருக்கு எலிசா வர்றாரு. இந்த அம்மா பார்த்துட்டு இப்படி கணவர்கிட்ட சொல்லுது, ஏங்க அவரை பார்க்கும்போது தேவனுடைய மனுஷன் மாதிரி இருக்காரு, அவருக்கு இதெல்லாம் நம்ம செய்யலாம் என்று சொல்லி அங்கே அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் அந்த அம்மா செய்யுது. அதுக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா வசனத்தில் போட்டிருக்கு, எப்போதெல்லாம் அங்கே வர்றாரோ அப்போதெல்லாம் அந்த வீட்டிலே அந்த தீர்க்கதரிசி தங்குவார். எப்போதெல்லாம் வர்றாரோ அப்போதெல்லாம் தங்குவார். அப்படின்னா ஒன்றை அறிந்து கொள்கிறோம், வீட்டை கொடுத்த அந்த அம்மா கண்டிப்பாக சாப்பாடு கொடுக்கும், அவருக்கு வேண்டிய எல்லாத்தையும் அது என்ன செஞ்சுருக்கோம், செய்து கொடுத்து அந்த பகுதியில் ஊழியம் செய்வதற்கான வாய்ப்புகளை அந்த குடும்பம் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அவர் பலமுறை இப்படி வந்துட்டு போகும்போது தான் ஒரு முறை இப்படி யோசிக்கிறார், இவ்வளவு நம்மை கவனிக்கிற
அந்த அம்மாவுக்கு ஏதாவது நம்ம செய்யணுமான்னு போய் கேட்டு வா அப்படின்னு தன்னுடைய வேலைக்காரனை அனுப்புகிறாரு எலிசா. அந்த வேலைக்காரரு இப்படி வந்து பதில் சொல்லுவார். என்ன சொல்லுவார் அந்த அம்மாட்ட? எல்லா சௌரியத்தோடும் நான் வாழ்கிறேன், எல்லா ஆசீர்வாதமும் எனக்கு இருக்குது அப்படின்னு அந்த அம்மா சொல்லும். அந்த வேலைக்காரன் வந்து சொல்லியிருப்பான் அவர்கிட்ட, அம்மாவுக்கு ஒரு குறை இருக்குது, அவங்களுக்கு குழந்தை இல்லை என்பதை குறித்து சொல்லியிருப்பார். உடனே அந்த அம்மாவை கூப்பிட்டு இப்படி சொல்லுவார், ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் உனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார்னு சொன்ன உடனே அந்த அம்மா என்ன சொல்லும்? எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம், அப்படிலாம் ஒன்று நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை நீ. அப்படி என்றால் அந்த அம்மாவுடைய சொல்லிலிருந்து ஒன்றை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். ஒரு காலத்தில் அதெல்லாம் எதிர்பார்த்துருப்பாங்க, இப்பொழுது அது எதிர்பார்ப்பெல்லாம் முடிஞ்சு போய் சற்று வயதானவர்களாய் இப்போது மாறி இருக்கலாம். அப்படி தான் நம்ம புரிந்து கொள்கிறோம். இப்படிப்பட்ட குடும்பம் அது, இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை. ஆனாலும் இந்த தீர்க்கதரிசி ஆண்டவருடைய வார்த்தையாக அங்கே சொல்கிறான், அப்படி அல்ல, கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதம் பண்ணுவார், உனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும். இந்த வாக்குத்தத்தத்தின்படி அங்கே அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த பையன் வளர்ந்து பெரியவனாய் வருகிறான். அதை தான் அந்த சம்பவத்தில் நம்ம படிக்கிறோம். அவன் வளர்ந்து பெரியவனாய் வரும்போது அவன் தன்னுடைய தகப்பனோடு கூட வயலுக்கு போகிறதை நாம் அந்த வசனங்களிலே படிக்கிறோம். வயலுக்கு போகிறதை கவனிக்கிறோம். 18ஆம் வசனத்திலே பிள்ளை வளர்ந்தான் அப்படின்னு போட்டிருக்கு. அதே வசனத்திலேயே அறுப்பு அறுக்கிற தன்னுடைய தகப்பனிடத்துக்கு அவன் போனான். அந்த வயலில் இருக்கும்போது தான் இவனுக்கு பிரச்சனை வருகிறது. என்ன பிரச்சனை? 19ஆம் வசனத்தில் நம்ம படிக்கிறோம். அவன் வந்து அப்பாட்ட சொல்கிறான், எனக்கு தலை ரொம்ப பாரமாக இருக்குது, வலிக்குது, நோகிறது, ரொம்ப தலைவலியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறான். இந்த பிள்ளைக்கு இருந்த பிரச்சனை என்ன? சரீரத்தின் முக்கியமான பகுதியில் இப்போ பிரச்சனை வந்துருச்சு. ஒரு சரீரத்தினுடைய முக்கியமான பகுதி தலை என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தலை என்பது முக்கியமானது என்று நமக்கு தெரியும். எனக்கு தெரிந்த ஒருவருடைய குமாரன் மகன் ஒரு ஆக்சிடெண்ட்டிலே சமீபத்தில் அவர் சிக்கிட்டார். நல்லவேளை கையில் முறிவு ஏற்பட்டுச்சு, காலில் முறிவு ஏற்பட்டுச்சு, உடலில் காயங்கள் ஏற்பட்டுச்சு. ஒரு பெரிய விபத்து. ஹெல்மெட்டு போட்டிருந்ததுனால அவருடைய உயிர் காப்பாற்றப்பட்டது. அதனால தான் அரசாங்கம் எவ்வளோ சொல்லிக்கிட்டே இருக்குது. நம்மில் அநேகரும் அதை செய்கிறோம், சிலர் செய்யாமல் போயிடுறாங்க. அதை கண்டிப்பாக எல்லாரும் செய்யணும், அதை கண்டிப்பாக எல்லாரும் செய்யணும். அப்படி தலையில் மட்டும் அந்த ஹெல்மெட்டு போட்டிருந்ததுனால கொஞ்ச நாளில் ஆஸ்பத்திரியிலேருந்து கை முறிவு சரியானது, கால் முறிவு சரியானது, இப்போ முற்றிலும் சுகமாகி நல்லா இருக்கிறார். தலை என்பது முக்கியமானது ஒரு சரீரத்தில். ஒரு குடும்பத்துக்கு தலைவராக ஆண்டவர் அந்த குடும்பத்தின் புருஷரை வைத்திருக்கிறார். அந்த புருஷர் நல்ல குடும்பத்தை உருவாக்க வேண்டியது அவசியமானது. ஒரு பள்ளிக்கூடம் நல்லா இருக்கணும்னா தலைமை ஆசிரியர் எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும். ஒரு கிராமம் நல்லா இருக்கணும்னா அதில் உள்ள பஞ்சாயத்து தலைவர் நல்லா இருக்கணும். ஒரு மாவட்டம் நல்லா இருக்கணும்னா மாவட்ட கலெக்டர் அவர் சிறப்பாக இருக்கணும். ஒரு நிறுவனம் நல்லா இருக்கணும்னா அந்த மேனேஜர் நல்லா இருக்கணும். ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா நாட்டினுடைய அதிபதி நல்லா இருக்கணும். அப்போ தான் எல்லாமே நல்லா இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபையை ஏற்படுத்தி இருக்கிறார். இது சபை. இந்த சபைக்கு தலையாக கிறிஸ்து இருக்கிறார். அவர்தான் தலையானவர். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே நம்ம படிக்கிறோம், கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறார் அப்படின்னு அங்கே போட்டிருக்கு. 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் படிக்கிறோம், பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாக சிலரை சுவிசேஷகராக சிலரை மேய்ப்பராக போதகராக ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். சரீரமாகிய சபை அப்படின்னு இங்கே போட்டிருக்கு. தலையானவர் கிறிஸ்து மாத்திரமே. 15வது வசனத்தில் போட்டிருக்கு 4:15 அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்து அப்படின்னு போட்டிருக்கு. தலையாகிய கிறிஸ்துவுக்கு கீழாக சரீரமானது இயங்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமானது.
இந்த பையனுக்கு எங்கே பிரச்சனை வந்துருச்சு பாருங்க. இப்போ தலையில் பிரச்சனை வந்தது. கொஞ்ச நேரத்தில் என்ன ஆனது தெரியுமா? 20வது வசனத்தில் நம்ம படிக்கிறோம், இப்படி பிரச்சனை என்று சொன்ன இந்த பையன், காட்டில் இருந்து சொன்ன பையன், தலையில் எனக்கு பிரச்சனைன்னு சொன்ன பையன், 20ஆம் வசனம் வரும்போது அவன் செத்து போனான் அப்படின்னு இந்த இடத்துல போட்டிருக்கு. அவன் செத்து போனான் அப்படிதான் 20ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. தலையில் பிரச்சனை வந்தது, உடனே என்ன ஆனது? அந்த பையன் அங்கே செத்தான் அப்படின்னு போட்டிருக்கு. இப்பொழுது இந்த அம்மா என்ன பண்ணுச்சான்? தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு கழுதையை கொஞ்சம் ஆயத்தப்படுத்தி அவன்கிட்ட இப்படி சொல்லுது, என்னுடைய தீர்க்கதரிசி ஆகிய தேவனுடைய மனுஷனாகிய எலிசா இருக்கிற இடத்துக்கு நான் போகணும், சீக்கிரமாக போகணும். ஆகவே போகிற இடத்துல எங்கேயும் கழுதையை நிறுத்தாத, யார்கிட்டையும் பேசக்கூடாது, வேகமாக அவர்கிட்ட போய் நிறுத்தணும் அப்படின்னு போகும்போது, தூரமாக வரும்போதே அந்த தீர்க்கதரிசி அடையாளம் கண்டு கொண்டார். தன்னுடைய வேலைக்காரனை அனுப்பி, அவர் அனுப்புவார் வேலைக்காரனை, அந்த அம்மா வந்துக்கிட்டு இருக்கு, அது என்னன்னு போய் பாரு. அவங்க வந்துட்டு சொல்லுவான், விஷயத்தெல்லாம் சொல்லுவான். சொன்னதுக்கு பின்னாடி எலிசா சொல்லுவான், முதல்ல என்னுடைய தடியை நீ எடுத்துக்கொள், வேகமாக அந்த பிள்ளைகிட்ட போ, நீ போ அப்படின்வான். இப்போ வேலைக்காரன் கிளம்பி போயிட்டே இருப்பான், குழந்தை இருக்கிற இடத்துக்கு போவான். ஆனால் இந்த அம்மா ஒன்று செஞ்சு என்ன செய்தது? தீர்க்கதரிசியினுடைய காலை பிடிச்சுக்கிட்டு நீர் வரவே வேண்டும் என்று சொல்லி அவரை பிடித்து கொண்ட காரணத்தினாலே இவன் எழுந்து இப்போது அந்த அம்மா கூட அங்கே போகிறான். இங்கே போகும்போது அங்கே என்ன நடக்குது? இந்த அம்மா என்ன தெரியுமா செஞ்சு? அந்த செத்த பையனை அந்த மேல் வீட்டில் கொண்டு போய், அந்த கட்டிலில் கொண்டு போய் அவனை போட்டுட்டு, அந்த பிரேதத்தை போட்டுட்டு இந்த தீர்க்கதரிசியை நாடி போவதை இந்த இடத்துல பார்க்குறோம். இப்பொழுது அந்த தீர்க்கதரிசி உள்ளே வருகிறான். இப்போதான் என்னுடைய பிரசங்கம் வருது. இது வரைக்கும் உங்கள்கிட்ட நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். இந்த பிரசங்கத்தை நீங்கள் கவனமாக கேட்கணும். இந்த தீர்க்கதரிசி வந்து செய்தது என்ன? ஒரு செத்துப்போன பிரேதத்திலே அவன் செய்த காரியம் என்ன? அந்த வசனத்திலே 32ஆம் வசனத்திலே படிக்கிறோம். எலிசா வீட்டுக்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வசனம் 37, 36, 36 நம்ம படிக்கிறோம். அந்த செத்து கிடந்த அந்த பையன் உயிரோடு கூட எழும்பினதை 36ஆம் வசனத்திலே நம்ம படிக்கிறோம். இப்படி உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த சரீரத்திற்காக இந்த தேவ மனுஷன் செய்த காரியம் என்ன என்பதை உங்களோடு சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். உங்களில் எத்தனை பேர் ஆவிக்குரிய ரீதியில் எனக்கு ஒரு உயிர்ப்பிப்பு வேண்டும், எனக்கு ஒரு பலன் வேண்டும், என் நிலைமையிலே நான் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், என் சோர்விலிருந்து நான் எழும்ப வேண்டும், என்னுடைய பலவீனத்திலிருந்து நான் எழும்ப வேண்டும், என்னுடைய சுகவீனத்திலிருந்து நான் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், என்னுடைய அசதியிலிருந்து எனக்கு ஒரு பலன் வேண்டும், ஆவிக்குரிய நிலைமையிலே நான் எழும்ப வேண்டும் என்று விரும்பினால் இந்த பிரசங்கத்தை நீங்கள் கவனமாக கேட்கணும். உங்களில் யார் யார் அதை உணர்கிறீர்களோ உங்களோடு ஆண்டவர் இந்த நாளில் பேசும்படி விரும்புகிறார். எனக்கு ஒரு உயிர்ப்பித்தல் அவசியம், எனக்கு ஒரு பலன் அவசியம், என்னை உயிர்ப்பிக்கப்பட்ட ஒருவனாக நான் தேவனுக்காக செயல்பட விரும்புகிறேன் என்று ஆண்டவரை நோக்கி பார்த்து நீங்கள் கேட்டால் உங்களோடு ஆண்டவர் இந்த நாளில் பேசும்படி விரும்புகிறார். ஏனென்றால் நம்முடைய கையில் இருக்கல்லவா இந்த வேத வசனம். இந்த வேத வசனம் எந்த செத்த ஆத்துமாவையும் உயிர்ப்பிக்க வல்லமையுடையது. 19ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் படிக்கிறோம் அல்லவா? 19ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் இப்படி சொல்லுவதை நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய வசனம் குறைவற்றதும் இதுதான் உயிர்ப்பிக்கிறது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. செத்து போன ஒரு ஆத்மாவை உயிர்ப்பிக்க வல்லமையுடைய வசனம் இது. இதைத்தான் உங்கள்கிட்ட நான் சொல்ல போறேன். செத்து போன உங்களை, உயிர் மீட்சி தேவைப்படுகிற உங்களை, எனக்கு ஒரு வல்லமை வேண்டும் என்று விரும்புகிற உங்களை தூக்கி எடுக்க வல்லமையுடையது எது அப்படின்னா இந்த வேத வசனம் தான். இதை குறித்து தான் உங்களோடு சில காரியங்களை உங்களோடு பேச போகிறேன்.
சங்கீதக்காரனாகிய தாவீது பல முறை தன்னிலே இதை உணர்ந்தான். எனக்கு ஒரு உயிர்ப்பித்தல் இப்போது வேண்டும் என்று அடிக்கடி இந்த வார்த்தையை சங்கீதத்திலே சொல்லுவான். ஆண்டவரே, இப்போது இந்த காரியத்திலே நான் சோர்ந்து போயிருக்கிறேன், இந்த காரியத்திலே நான் பலவீனப்பட்டு போயிருக்கிறேன், இந்த காரியத்திலே எனக்கு ஒரு உயிர்ப்பித்தல் தேவை, இந்த காரியத்திலே எனக்கு ஒரு வல்லமை தேவை என்று அறியும் போதெல்லாம் அவன் தேவனண்டை போய் இப்படி ஜெபம் பண்ணுவான். என்னோடு கூட 80ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 80ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம், 85ஆம் சங்கீதம் 6வது வசனம், 119ஆம் சங்கீதம் 25வது வசனம், இன்னும் ஏராளமான வசனங்களை நான் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிக்கிறோம். 80:18 வாசிங்க. அப்பொழுது உம்மை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன். இப்பொழுது எனக்கு தேவை என்ன? எனக்கு ஒரு உயிர்ப்பித்தல் தேவை. எனக்கு ஒரு உயிர்ப்பித்தல் எனக்கு தேவை. ஆண்டவரே, நீர் இப்போது என்னை உயிர்ப்பியும். 85:6 நம்ம படிக்கிறோம், தேவனே என்னை நீர் உயிர்ப்பியும், என்னை உயிர்ப்பியும், உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி எங்களை திரும்ப நீர் என்ன செய்வேன்? ஆண்டவரே, என்னை உயிர்ப்பியும். ஆண்டவரே, உங்களில் எத்தனை பேர் ஆவிக்குரிய ரீதியிலே பலவீனத்தை உணர்கிறீர்களோ, ஆவிக்குரிய ரீதியிலே சோர்வை உணர்கிறீர்களோ, இந்த பையனை போல ஒரு செத்த நிலைமையிலே இருப்பதாக யாராவது உணர்ந்தால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசும்படி விரும்புகிறார். இதற்காகவே ஆண்டவர் இந்த நேரத்தில் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். உன்னை உயிர்ப்பிக்கும்படியாக, மறு ஜீவனை கொடுக்கும்படியாக, உனக்கு தம்முடைய பலனை கொடுக்கும்படியாக, தம்முடைய வல்லமையை அனுப்பும்படியாக, எப்படியாவது அவருடைய பிள்ளையாகிய உன்னை தூக்கி நிறுத்தும்படியாக தேவனுடைய வார்த்தையை கொண்டு உன்னை உயிர்ப்பிக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இதற்காக எலிசா என்ன செய்தான் என்பதை குறித்து நாம் அந்த வசனத்திலே நம்ம படிக்கிறோம். அவன் செய்தது என்ன? 35வது வசனம், அது 35வது வசனம் பாருங்க. அவன் எழுந்து, அதுக்கு முதல் வசனம் 34வது வசனம், அவன் கிட்டே போய் உள்ளங்கைகள் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புற படுத்துக் கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. முதலாவது அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? வேண்டுதல் செய்தான் அப்படின்னு ஒரு வசனம் போட்டிருக்கு. அப்படித்தானே போட்டிருக்கு? அவன் வேண்டுதல் செய்தான் அப்படின்னு போட்டிருக்கு. இப்பொழுது உயிர் மீட்சியை விரும்புகிறவர்கள் முதல்ல இதை செய்யணும். உயிர் வேண்டும் என்று சொல்லுகிறவங்க எலிசா செஞ்ச ஒரு காரியத்தையும் இப்போ செய்யணும். அவன் முதலாவது செய்தது என்ன? அதை அந்த பிள்ளைகிட்ட போகிறதுக்கு முன்னாடி தேவ மனுஷனாய் எலிசா தேவனை நோக்கி வேண்டினான். இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிற நீங்கள் உங்களில் ஒரு உயிர் மீட்சி தேவை என்று உணர்ந்தால் இருக்கிற ஸ்தானத்திலேயே இதை கொடுக்கிற தேவனை நோக்கி பார்த்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். எனக்கு உயிர் மீட்சி தேவை, எனக்கு ஒரு வல்லமை தேவை, எனக்கு பலன் தேவை, என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே, என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. 119ஆம் சங்கீதம் 25வது வசனத்திலே தேவனுடைய தேவ மனுஷனாகிய சங்கீதக்காரன் இப்படி சொல்லுவதை நம்ம படிக்கிறோம். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உன்னுடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. இதெல்லாம் யார் தெரியுமா செய்தது? உயிர்ப்பிப்பு எனக்கு வேண்டும் என்று விரும்பினவங்க. சோர்வின் நேரத்தில் பல்வேறு பிரச்சனைகளின் நிமித்தமாக ஆவிக்குரிய சூழ்நிலையில் சோர்ந்து போயிருந்த தேவனுடைய ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து கூப்பிட்டதுதான், ஆண்டவரே எனக்கு ஒரு உயிர்ப்பித்தல் தேவை, எனக்கு ஒரு உயிர்ப்பித்தல் தேவை. இதை போல இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உட்கார்ந்த இடத்துல இருந்து, தேவரீர் எனக்கு ஒரு உயிர்ப்பித்தல் இன்றைக்கு தேவை ஆண்டவரே, எனக்கு ஒரு உயிர்ப்பித்தல் எனக்கு தேவை ஆண்டவரே. ஆண்டவரே, ஒருவேளை நீங்கள் முன்னே ஒரு வல்லமையோடு கூட உற்சாகத்தோடு கூட தேவனுக்கான காரியங்களை செய்திருக்கலாம். இப்பொழுது பல்வேறு சூழ்நிலைகளினாலே சோர்வுக்குள்ளே போய் போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே,
என்று சொன்னான் அல்லவா? எலியா தீர்க்கதரிசி மாபெரும் தீர்க்கதரிசி தான். ஒரு காலகட்டம் வரும்போது சோர்வுகள், தனக்கு நடக்கிற காரியங்கள் தனக்கு விரோதமாய் நடக்கும்போது அவனே இப்போ என்ன சொல்றான்? போதும் ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி தன்னுடைய ஜீவியத்தின் கடைசி கட்டத்துக்கு வந்தது போல சொல்லுவான். ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவார்? எலியா, நீ இப்பொழுது போக வேண்டியவன் அல்ல, உனக்கு ஒரு உயிர் மீட்சியை நான் தருகிறேன், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அப்படிதான் ஆண்டவர் சொல்லுவார். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரமானது. 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4 போதும் ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும், 4ஆம் வசனம் நினைக்கிறேன், 4ஆம் வசனம். போதும் ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும். 19:4 ஆண்டவருடைய வார்த்தை அவனை நோக்கி எப்படி வருது? நீ போக வேண்டிய தூரம் பிரயாணம் வெகு தூரம். ஹல்லேலூயா. இன்னும் நீங்கள் கடந்து போக வேண்டியிருக்கு, அதற்கு உங்களுக்கு பலன் தேவை. இன்னும் நீங்கள் போக வேண்டியிருக்கிறது, உங்களுக்கு ஒரு உயிர்ப்பித்தல் தேவை. இன்னும் நீங்கள் கடந்து போகணும், அவருக்காக செயல்படணும், அவருக்காக ஊழியம் பண்ணணும், அவருக்காக தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தணும். அதற்கு உங்களுக்கு தேவை ஒரு உயிர்ப்பித்தல், ஒரு பலன், ஒரு வல்லமை உங்களுக்கு தேவை. எனவே நீங்களும் நானும் இந்த வேளையிலே இந்த ஜெபத்தை செய்கிறோம். ஆண்டவரே, எனக்கு உம்முடைய பலன் தேவை. எலிசா முதலாவது செய்த காரியம் என்ன? வேண்டுதல் செய்தான். தேவனை நோக்கி பார்த்து அந்த வேண்டுதல் செய்தான். அவனுக்கு வேண்டுதல் செய்த போது ஒரு ஆலோசனை அவனுக்கு தேவனிடமிருந்து கிடைத்தது. இது விசித்திரமாக இருக்கு. இந்த ஆலோசனை, ஏவன் பையன் செத்து போயிட்டான், இந்த காரியத்தை யாரும் செய்ய மாட்டாங்க. அவன் செய்த காரியம் என்பது கேட்கறதுக்கு, படிக்கிறதுக்கு நமக்கு விசித்திரமா இருக்கு. ஆனால் அது தேவனுடைய சித்தம் என்று அவன் அறிந்து கொண்டான். அந்த சித்தத்தை அவன் செய்தான். அவன் செய்த அந்த காரியத்திலே அவனுடைய 3 அவயவங்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று அவனுடைய வாய், 2வது அவனுடைய கண்கள், 3வது அவனுடைய உள்ளங்கை. இவைகளிலே அவன் செய்த 3 முக்கியமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள் 3ஐயும் நாம் உடையவர்களாக இருக்கிறோம். இவைகளிலே ஆண்டவர் சில காரியங்களை இன்றைக்கு செய்யும்படி விரும்புகிறார். இதை செய்தால்தான் உனக்குள்ளாக ஒரு ஆவிக்குரிய உயிர் மீட்சி உண்டாகும். இவைகளை நீ செய்தால்தான் ஆவிக்குரிய ஒரு மாற்றம், ஒரு உயிர்ப்பிப்பு உனக்குள்ளே நிச்சயம் அது உண்டாகும். பைபிளிலே நம்முடைய சரீர அவயவங்கள், ஏராளமான அவயவங்களை குறித்து பைபிளில் நம்ம படிக்கிறோம். ஆனாலும் ஒரு 3 அவயவத்தை பற்றி தான் அதிகமாக போட்டிருக்கு. அந்த 3மே இதில் இருக்கு. பைபிளில் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிற அவயவம் என்ன தெரியுமா? வாய், உன் கண்ணு, உன்னுடைய கை, கிரியைகள், உன் கிரியைகள். அதுக்கு அடுத்த நிலைமையில தான் இருதயம் வருது. அதுக்கு அடுத்த நிலைமையில தான் நடக்கை வருது. முதல்ல சொல்லப்பட்டிருக்கிற, அதிகமான இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற அவயவம் இந்த 3 குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிக்கிறோம். ஏனென்றால் பைபிளில் போட்டிருக்கு. சங்கீதம் 18ஆம் சங்கீதத்தில், நீதிமொழிகள் 18, நீதிமொழிகள் 18:21 படிக்கிறோம். ஏன் இந்த வாயை குறித்து அதிகமாக போட்டிருக்கு அப்படின்னா, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஹல்லேலூயா. அதன் கனியை புசிப்பார்கள். எனக்கு நண்பர் ஒருவர் பேரையூரில் இருக்கிறாரு. தினந்தோறும் கூட அவரை சந்திப்பேன். அவர் என்னை பார்த்து இப்படி சொல்லுவார், அவ்வளோதான் பாஸ்டர், சீக்கிரத்தில் போய் சேர்ந்துருவேன் பாஸ்டர், அவ்வளோதான் பாஸ்டர். ஆனால் சரீரப்பிரகாரமாக நல்லா இருப்பார். எனக்கு அப்படி இருக்குது பாஸ்டர், இப்படி இருக்குது பாஸ்டர், சீக்கிரத்தில் போய் சேர்ந்துருவேன் பாஸ்டர், சீக்கிரத்தில் போயிடுவேன் நான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அவர்கிட்ட ஒரு நாள் நான் சொன்னேன், இந்த மாதிரிலாம் ஒருபோதும் சொல்லாதீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகணும், உங்களுக்கு நல்ல சுகத்தை ஆண்டவர் கொடுப்பார், உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். அவ்வப்போது நம்ம சர்ச்சில் நடக்கிற சின்ன சின்ன விசேஷங்களுக்கெல்லாம் அவரை கூப்பிடுவேன், வருவார்.
அவர் தான் இப்படி சொல்லுவார். அவருக்கு தெரியாது இந்த ரகசியம். எந்த ரகசியம்? மரணமும் ஜீவனும் எதில் தான் இருக்கு? நாவின் அதிகாரத்தில் தான் இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான பங்கில் இருப்பது நம்முடைய நாவு. ஒருபோதும் உங்கள் பிள்ளைகளை சபிக்காதிருங்கள். உங்கள் பிள்ளைகளை, ஒரு பையன் தற்கொலை பண்ணினான். அவன் தற்கொலை பண்ண அந்த பிரேதத்திலிருந்து ஒரு சின்ன கடிதத்தை எடுத்தாங்க. அந்த கடிதத்தில் இப்படி எழுதி வச்சான், நான் ஏன் செத்தேன் அப்படின்னா, எங்கள் அம்மா காலையில் சொல்லிச்சு, எங்கேயாவது போய் செத்து போயிடுறான்னு சொல்லிச்சு, அதனால தான் நான் இதை செஞ்சேன் அப்படின்னு அந்த பேப்பரில் எழுதி பாக்கெட்டில் வச்சுருக்கான். அவனை அந்த நிலைமைக்கு கொண்டு போனது என்ன தெரியுமா? அந்த அம்மாவுடைய வார்த்தை. இந்த வார்த்தையெல்லாம் தேவனுடைய சபையில் இருக்கிறவங்க ஒருபோதும் உங்கள் பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. உலகத்தினர் இப்படிலாம் பேசுவாங்க. கோபத்தில் தாய் பிள்ளைகளை பார்த்து இப்படி சொல்லுவாங்க, போய் தொலைங்கடா, எங்கிட்டாச்சும் செத்து தொலைங்கடா போங்கடா அப்படின்லாம் உலகத்தில் பேசுகிறத நம்ம பார்த்துருக்கோம், பார்க்குறோம். நம்ம தாய் தப்பையும் கூட சில நேரத்தில் அப்படிலாம் சொல்லியிருக்கலாம். நம்மை அவர்களுக்கு அறியாதனால அப்படி சொல்லியிருப்பாங்க. நாம் அறிந்ததுக்கு பிற்பாடு இந்த வார்த்தையை ஒருபோதும் நம்ம என்ன செய்யக்கூடாது? யூஸ் பண்ணவே கூடாது. ஏனென்றால் பைபிளில் என்ன போட்டிருக்கு? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நாம் அப்படின்னா என்ன சொல்லணும்? ஆண்டவர் பலவீனமான இந்த சரீரத்தை நிச்சயமாய் என்னை பலப்படுத்துவார், அப்படிதான் நம்ம சொல்லணும். ஒருவேளை நீங்கள் பலவீனமாக இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் சோர்வாக இருக்கலாம். இதற்கு விரோதமாக தான் நம்ம பேசணும். இதற்கு விரோதமாக தான் நம்ம பேசணும். எப்படி பேசணும்? தேவன் எனக்கு பலனாய் இருப்பார். அவர் சொல்லியிருக்கார், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் சொன்ன ஆண்டவர் இந்த பலவீனமான நேரத்திலையும் என்னை பலப்படுத்தி நடத்துவதற்கு வல்லவர். அப்படித்தான் நம்ம சொல்லணும், அப்படித்தான் சொல்லணும். இந்த பலவீனம் நிச்சயமாய் குணமாகும். இந்த பலவீனம் நிச்சயமாய் மாறும். இந்த பலவீனம் நிச்சயமாய் மாறும். இந்த பலவீனத்தை ஆண்டவர் நிச்சயமாய் மாற்றுவார். என் நிலைமையை கர்த்தர் நிச்சயமாக மாற்றுவார். என் தேவைகளை கர்த்தர் அற்புதமாய் சந்திப்பார். எல்லாருக்கும் இது வராது. ஆனால் கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் இப்படி சொல்லி தங்கள் பலவீனங்களை ஜெயிக்கலாம். இப்படி சொல்லி தன் சூழ்நிலைகளை அவர்கள் ஜெயிக்கலாம். ஏனென்றால் நீதிமொழிகள் 21:23 நம்ம படிக்கிறோம், தன்னுடைய வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான் அப்படின்னு போட்டிருக்கு. தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை எல்லா இடுக்கத்துக்கும் விலக்கி காக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நம்முடைய நாவையும் நம்முடைய வாயையும் குறித்து நாம் ரொம்ப கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியமானது. ஹல்லேலூயா. நம்ம பேசணும். எதை குறித்து பேசணும்? ஆண்டவருடைய விசுவாசமான வார்த்தையை குறித்து நம்ம பேசணும். விசுவாசமான வார்த்தையை குறித்து பேசணும். நாம் எல்லாரும் இந்த மனித சரீரத்தில் வாழ்கிறோம். இந்த சரீரத்தை குறித்து பைபிளில் போட்டிருக்கு பலவீனமான சரீரம். இந்த சரீரத்தை குறித்து எப்படி போட்டிருக்கு? பலவீனமான சரீரம், அப்படிதான் போட்டிருக்கு. இந்த பலவீனமான சரீரத்தில் வாழும் போதே நீங்களும் நானும் ஒன்றை சொல்லணும், ஆண்டவர் இந்த பலவீனமான சரீரத்தில் நான் இருந்தாலும் நிச்சயமாய் ஆண்டவர் என்னை பலப்படுத்த வல்லவர் அப்படின்னு. பவுலுக்கு ஒரு பலவீனம் இருந்தது. பவுலுக்கு அதை அவருடைய பலவீனத்தை குறித்து பல்வேறு கருத்துக்கள் இருக்கு. பலவீனத்தை குறித்து பல்வேறு கருத்துக்கள் இருக்கு. கண்ணுல இருந்து எப்போதும் தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சிலர். அதனால தான் அவர் சபைக்கு நிருபம் எழுதும்போது இப்படி எழுதுவார், சபையினரே உங்கள் கண்ணையே எனக்கு கொடுக்கறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தீங்க அப்படின்னுவார். அப்படிலாம் சொல்லுவார். ஏன்னா என் நிலைமை அப்படிப்பட்டதாக இருந்தது. என்னை பார்த்தபோது நீங்கள் எப்படி இருந்தீங்க? நம்ம கண்ணை கூட இவருக்கு கொடுத்துடலாமா, பாவம் இவ்வளோ கஷ்டப்படுறாரே அப்படின்னு. இப்படிப்பட்ட பலவீனமான நேரத்திலையும் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே எனக்கு இப்படிலாம் பலவீனம் இருக்கிறது என்று கூப்பிட்ட போது ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னா, பயப்படாதே, உன் பலவீனத்திலே
என்னுடைய பலனை நான் உனக்கு தருவேன். இது பவுலுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை நிச்சயமாய் உங்களுக்கும் தந்து உங்கள் பலவீனங்களிலிருந்து உங்களை உயிர்ப்பிப்பதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் ஒன்று, நம்முடைய வாயையும் நம்முடைய நாவையும் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் காத்துக்கொள்ளணும். பேச வேண்டிய வார்த்தைகள் என்ன? விசுவாசமான வார்த்தைகளை பேசணும். 138 சங்கீதம் 8 பார்க்கிறோம் அல்லவா? கர்த்தர் எனக்காக, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார். அப்படின்னா உன் பலவீனத்தை போக்குவார், உன் தேவையை சந்திப்பார், உனக்கு அற்புதமான காரியங்களை அவர் செய்வார். இது எல்லாம் ஒரு விசுவாசிக்கிறவனுடைய வார்த்தை. அது இவைகளெல்லாம் சாதாரண மனுஷனுடைய வார்த்தை அல்ல, இதெல்லாம் விசுவாசிக்கிறவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தைகளின் படி தேவனுடைய சித்தத்தை நீங்கள் நானும் செய்ய வேண்டியது அவசியமானது. சங்கீதம் 34:13 படிக்கிறோம், நம்முடைய நாவை நாம காத்துக்கொள்ளணும். இப்படிப்பட்ட வல்லமையுடைய நாவை நாம காத்துக்கொள்ளணும். எப்படி காத்துக்கொள்ள வேண்டும்? உன் நாவை பொல்லாப்புக்கும் கபட்டு வசனிப்புக்கும் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமானது. ஹல்லேலூயா. சிலர் இப்படி சொல்லுவாங்க, பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து அந்நிய பாஷை பேசுறதற்கு பதிலா பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அந்நிய பாஷை பேசுவது என்பது பைபிளில் போட்டிருக்கு. எல்லாத்தையும் அடக்கிடலாமா, நாவை மட்டும் ஒரு மனுஷனால் என்ன செய்ய முடியாது? அடக்க முடியாது. அப்படிதான் போட்டிருக்கு. யாக்கோபு 1:26 அப்படி தானே பார்க்குறோம். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, ஒருவனாலும் அதை கூடாது. நாவை அடக்குவதற்கு ஒருத்தன், உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினான். உண்மையில் இங்கே இருக்கிறவங்க நாம் அனுபவத்திலிருந்து இப்படி சொல்லுவோம். எத்தனையோ முறை இப்படி யோசித்திருக்கலாம், கண்டிப்பாக இதை நான் இங்கே பேசியிருக்கக்கூடாது, ஆனால் எப்படியோ பேசிட்டேன். கண்டிப்பாக இதை நான் சொல்லியிருக்கக்கூடாது, எப்படியோ இதை சொல்லிவிட்டேன். அது கணவர்கிட்டையா இருக்கலாம், மனைவிட்டியாக இருக்கலாம், பிள்ளைகள்கிட்டையா இருக்கலாம், பெற்றோர்கிட்டையா இருக்கலாம், சொந்தக்காரங்கள்ட்டையா இருக்கலாம். சொல்லிடுவோம் டக்குன்னு. அப்புறமா நம்ம யோசித்த நாட்கள் இருக்கிறதா? நாம் சிந்தித்த நாட்கள் இருக்கிறதா? நாம் பேச வேண்டும் என்று பேசுவதில்லை. ஆனால் பைபிளில் என்ன தெரியுமா போட்டிருக்கு? அதை அடக்க ஒருவனாலும் கூடாது. 3 அதிகாரம் 5 வசனத்தில், 6 8 யாக்கோபிலே நம்ம படிக்கிறோம், நாவானது சிறிய அவயவமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பெரிய, அது நெருப்புக்கு ஒப்பனையாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமானால் இதில் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த நாவின் காரியங்களே நம்ம கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானது. 6வது வசனத்தில் விதமாய் நம்ம படிக்கிறோம். அதிலேயே அப்படியே நாவா அநீதி நிறைந்த உலகம். நாவை குறித்து இந்த இடத்துல போட்டிருக்கு. அது என்ன உலகமாம்? அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி, நான் உங்களுக்கு முதல்ல சொன்னது போல, ஒரு மனுஷனை கொள்ளுகிற வல்லமையுடையது எது? அது நாவு. இதை யாரால தான் கட்டுப்படுத்த முடியும்னா, பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சு பேசுகிறாரு பாருங்க, அதுதான் அந்நிய பாஷை. யாராலையும் கட்டுப்படுத்த முடியாத நாவை பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு பேசுவது தான் அந்நிய பாஷை என்பது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தான் தேவ பக்தர்கள் இப்படி சொல்கிறாங்க, உங்கள் வாயார எத்தனையோ வார்த்தைகளை பேசிக்கிட்டு இருக்கீங்க, தனிமையில் போய் தேவனோடு கூட அந்நிய பாஷையில் நிரம்பி நீங்கள் பேசுங்க. அதன் மூலமாக உங்களுக்கு கிருபை கிடைக்கும். அந்நிய பாஷையில் நிரம்பி தேவனோட ரகசியங்களை பேசுங்கள். இதன் மூலமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அங்கே உண்டாகும். எனவே தான் சங்கீதக்காரன்
17ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுவான், ஆண்டவரே இன்றைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். அந்த தீர்மானம் என்ன தீர்மானம்? என் வாய் மீறாதபடிக்கு நான் ஒரு நல்ல தீர்மானம் பண்றேன் ஆண்டவரே, நல்ல தீர்மானம் பண்றேன் ஆண்டவரே. நம்மில் அநேக சோர்ந்து போய் அநேகர் வீழ்ச்சி அடைந்து போவதற்கு காரணம் நம்முடைய வாயின் வார்த்தைகள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. 39ஆம் சங்கீதம் முதல் வசனத்திலே இந்த நாவை குறித்து அங்கே போட்டிருக்கு, என் நாவினால் நான் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை நானே காத்து. இயேசு வாயை பற்றி நாவை பற்றி பேசியிருக்காரா? பேசியிருக்கிறார். மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் அவர் பேசியிருக்கிறார். 11ஆம் வசனம் 18ஆம் வசனத்தில் வாயின் வார்த்தைகளை குறித்து அவர் இப்படி பேசியிருக்கிறார், வாய்க்குள்ளே போறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறது. உங்களுக்கு எத்தனை வசனம் வாயை பற்றி சொல்லிக்கிட்டே வர்றேன் பாருங்க. இதெல்லாம் பைபிளில் வாயை குறித்தும் நாவை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் படிக்கிறோம். பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது இவன் தான் பாஸ்டர் என்னை பேச வைக்கிறான், நான் நல்லா தான் இருக்குன்னு விரும்புகிறேன், இந்த பிள்ளை தான் என்னை பேச வைக்குது அப்படின்னு சில வேளைகளில் நாம் இப்படி சொல்கிறோம். என்னை பேச வைக்கிறது யாரு? இந்த பிள்ளை தான், இந்தவ தான், இவன் தான், இதனால தான் நான் பேசிப்படுறேன், நான் பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நாம் சில நேரத்தில் சொல்லுவோம். இயேசுவுக்கு விரோதமாய் பலர் பேசினாங்க. யாரெல்லாம் பேசினாங்க இயேசுவுக்கு விரோதமாய்? பரிசேயர், சதுசேயர், நியாயசாஸ்திரிகள், வேதபாரகர் பேசினாங்க, பிலாத்து பேசினான், போர்ச்சேவகர் பேசினாங்க. இப்படி எல்லாரும் பேசும்போதும் அவர் எப்படி இருந்தார்னு போட்டு தெரியுமா? 53ஆம் அதிகாரம் ஏசாயாவின் புஸ்தகம் 7ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம். இப்படி 53:7 நம்ம படிக்கிறோம். இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை, இந்த சுபாவம் எனக்கு வேண்டும், இந்த நிலைமை எனக்கு வரும்போது இப்படி இருக்கத்தக்க ஒரு தன்மை எனக்கு வேண்டும். பேசுறது ஈஸியாக பேசிடலாம், அதுக்கு பின்னாடி நாம் வாதிக்கப்படுவோம். ஐயோ இப்படிலாம் செஞ்சிட்டோமே, இப்படிலாம் பேசிட்டோமே அப்படின்னு. அது வராமல் இருக்கணும்னா இந்த தெய்வீக குணமும் தேவ வல்லமையும் எனக்கு தேவை, தேவ வல்லமை எனக்கு தேவை. இப்படி பேசினதினால் நம்முடைய ஆத்மா மரணத்துக்கு நேராக போன சூழ்நிலை கூட வரலாம். நாம் பாவம் செய்தது போல ஒரு உணர்வு நமக்கு வரலாம். இதிலிருந்து விடுதலையாக வேண்டுமானால் நம்முடைய நாவையும் வாயையும் நாம் காத்து கொள்ளுவதை தவிர வேற வழி இல்லை. அப்படி காத்து கொண்டால் உங்கள் ஆத்மா ஜீவனோடு கூட இருக்கும், அது உயிர்ப்பிக்கப்பட்டதாய் இருக்கும் நிச்சயமாக. நம்முடைய நாவை, நம்முடைய வாயை நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். நாம் பேசுகிறது எல்லாம் உண்மையா? நாம் பேசுகிறது எல்லாம் உண்மையா? நம்மை நாமே நிதானித்து பாருங்க. உயிர்ப்பிக்கப்படாமல் போவதற்கு நம்முடைய நாவும் வாயும் தான் காரணமானது. எனவே தான் ஆண்டவர் எலிசாவுக்கு இந்த வெளிப்பாட்டை கொடுத்தார். இது செத்து போனதுக்கு ஒரு வழிமுறையை அவன் அங்கே செய்கிறான். இந்த குழந்தை சாக காரணம் எது, அது உயிர்ப்பிக்க வேண்டிய காரணம் எதுவோ அதை அவன் அங்கே செய்கிறான், இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய நாவை தொடட்டும், நம்முடைய வாயை தொடட்டும், அவருடைய வல்லமையால் அது நிரம்பட்டும். அப்படி நிரம்பினால் என்ன தெரியுமா நடக்கும்? 119ஆம் சங்கீதம் 172வது வசனத்திலே உள்ளது நிறைவேறும். அது என்ன? என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து, என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும். என்னை அவர் நிரப்பினால், என் வாயை அவர் நிரப்பினால், என்னை அவர் தொட்டால் என்னுடைய நாவு எப்படிப்பட்டதா மாறும்? வேத வசனத்தால் நிறைந்ததாய் அது மாறும். வேத வசனத்தால் நிறைந்ததாய் அது மாறும். அதற்கு பரிசுத்த ஆவியானவரிடத்தில் நம்முடைய அவயவமாகிய இந்த வாயையும் நாவையும் நாம் ஒப்பு கொடுத்தால் நிச்சயமாய் ஆண்டவர் உன்னை உயிர்ப்பிப்பார், நிச்சயமாய் உனக்கு பலன் கொடுப்பார், உன்னை திடப்படுத்துவார், உனக்கு அந்த வல்லமையை நிச்சயமாய் தருவார். ஹல்லேலூயா. இரண்டாவது குறிப்பு,
கண்ணை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கண் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாருக்குமே தெரியும், இயேசு தன்னுடைய பிரசங்கத்திலே பல முறை இந்த அவயவத்தை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். இந்த பல முறை இந்த அவயவத்தை குறித்து ஆண்டவர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். மத்தேயு 6 அதிகாரம் வசனம் 22வது வசனத்திலே கண்ணை குறித்து இப்படி அவர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். கண்ணானது சரீரத்தினுடைய விளக்கு. அப்படியே இருந்த நிலைமையிலே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி பார்த்தா என்ன தெரியுது? நமக்கு உலகமே இருட்டானது மாதிரி தெரியுது. உலகமே இருட்டானது மாதிரி இருக்கு. கண்ணுதான் நம்முடைய சரீரத்தின் விளக்கா இருக்கிறது. இந்த விளக்கா இருக்கிற இது எதெல்லாம் பார்க்கிறது என்பதை குறித்து நீங்க சற்று யோசித்து பாருங்கள். உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் தெளிவா இருக்கும், வெளிச்சமா இருக்கும். நம்முடைய கண் இருக்கு பாருங்க. ஞானி சொல்றாரு பிரசங்கிலே, காண்கிறதினால் கண் திருப்தி அடைவது இல்லை. காண்கிறதினால் கண் திருப்தி அடைவது இல்லை. அவர் சொல்றாரு, என் கண் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் என்ன செய்யல, மறக்கல. எதை பார்க்க விரும்புறியோ பாருன்னு சொல்லி விட்டுட்டேன் அப்படின்றாரு. அவருடைய இளமையில் எழுதினது உன்னத பாட்டு, அவருடைய முதுமையில் எழுதினது பிரசங்கி. வயது ஆனதுக்கு பின்னாடி தான் சொல்றாரு, என் கண்ணு எதை பார்க்க விரும்புச்சோ அதை பூரா பார்த்தேன், என் மனசு என்னென்ன விரும்புச்சோ அதெல்லாம் செஞ்சேன். இப்போ கடைசியாக முடிக்கும் போது இப்படி சொல்றாரு, எல்லாம் மாயையானது அப்படின்னார். எல்லாம் மாயையானது அப்படின்னார். சாலமோனுடைய முன் வாழ்க்கையை போல அவனுடைய பின் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா இல்லை. அதற்கு அவரே காரணம் சொல்றாரு, என் கண்ணு எதெல்லாம் பார்த்துச்சோ, பார்க்க சொல்லுச்சோ அதை புறான பார்த்தேன். அதனால் அவனுடைய வாழ்வு பின்வாழ்வு தேவனுக்கு பிரியமா இல்லை. நாம் எல்லாரும் கண்களை உடையவங்களா இருக்கோம். நம்முடைய கண்கள் காண்பது என்ன? என்னுடைய கண்கள் பார்ப்பது எது? எல்லாம் தேவனுக்கு பிரியமானதா? எல்லாம் தேவனுக்கு சுத்தமானதா? இன்னும் கொஞ்சம் ஆழமாய் நாம் பைபிளில் போனோம்னா, ஒரு மனுஷனுக்கு இருக்கிற 2 விதமான கண்ணை குறித்து பைபிளில் போட்டிருக்கு. 2 விதமான கண்கள். இந்த 2 விதமான கண்களையும் நாம் உடையவர்களாக இருக்கிறோம். 2 விதமான கண்கள் என்ன? நாம் பார்க்குற இந்த 2 கண்ணல்ல, இன்னொரு கண் இருக்கு. அந்த கண்ணை குறித்து பைபிளில் நம்ம பார்க்கிறோம். ஒன்று சரீரத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கண், 2 கண்கள். இன்னொன்று மனக்கண் அப்படின்னு ஒரு கண்ணை குறித்து பைபிள் சொல்லுது. அது எபேசியர் 1:19 போட்டிருக்கு. எபேசியர் 1:19 அதில் நம்ம படிக்கிறோம். அங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 1:19 படிங்க. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தம்முடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாய் நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு. இந்த மனக்கண்ணை, இந்த கண்ணை குறித்து உங்களுக்கு தெரியுமா? இது நம்ம பார்க்குற இந்த கண்ணல்ல. இங்கே வேற ஒரு கண்ணு போட்டிருக்கு. இந்த கண்ணு என்ன கண்ணு? இது மனக்கண் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த மனக்கண்ணை குறித்து பைபிளில் போட்டிருக்கு. ஏன் இந்த மனக்கண் அப்படின்னா, அவருடைய வல்லமையின் மகா மகத்துவத்தை நாம் அறிய வேண்டுமானால் எனக்கு என்ன தேவை? பிரகாசமான மனக்கண் தேவை. அவருடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் நான் அறிந்து கொள்ள வேண்டுமானால் எனக்கு என்ன தேவை? பிரகாசமான மனக்கண் எனக்கு தேவை. என்னுடைய சிறு வயதிலிருந்து ஏறத்தாழ 3வது படிக்கிறதுல, 3வது படித்த காலத்திலேருந்து, 3வதுனா எத்தனை வயசு இருக்கு அனைமா? 6 வயசு, 7 வயசு, 8 வயசு, அந்த வயசுலேருந்து இந்த பரிசுத்த வேதாகமத்தை படிக்கிற ஒரு வாய்ப்பை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். 7-8 வயசுலேருந்து. எப்போ எனக்கு ஆனாவனா படிக்க தெரியுமோ
அப்போ இருந்தே பைபிளை படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு ஆண்டவர் தந்தார். இன்னைக்கு நான் போய் வேதத்தை திறந்து பார்க்கும்போது என்னுடைய ஜெபம் இப்படிப்பட்டதாக இருக்கும். என்ன தெரியுமா ஜெபம்? ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வேத வசனத்தை நான் பார்க்குறேன், இதில் உள்ளவைகளை அறிந்து கொள்ளும்படி எனக்கு பிரகாசமான மனக்கண் வேணும் ஆண்டவரே. இந்த சாதாரண கண்ணில் இதை புரிந்து கொள்ள முடியாது. எனக்கு என்ன தேவை? பிரகாசமான மனக்கண் தேவை. எதற்காக அப்படின்னா, இதில் போட்டிருக்கு பாருங்க, உம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நான் அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை எவ்வளவு பெருசுன்னு அறியணும்னா, இந்த கண்ணு இருக்கிற எல்லா மனுஷனும் அதை அறிய முடியாது. இந்த கண்ணு இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் அது தெரியாது. அப்படி இருந்தால் நீதியின் தேவனாகிய உம்மை கண்டுகொள்ளாமல் இருக்கிறாங்களே, அது அல்ல. இன்னொரு கண்ணு இருக்கு. இந்த கண்ணு எனக்கு பிரகாசமாக இருந்தால் தான் உம்முடைய மகத்துவத்தை நான் அறிய முடியும் ஆண்டவரே. பிசாசு என்ன பண்ணியிருக்கானா? 2 கொரிந்தியர் 4:4 போட்டிருக்கு. பிசாசினுடைய கிரியை என்ன? தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான ஒளி அவிசுவாசியாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவங்களுடைய மனக்கண்ணை, பிசாசனுடைய வேலை என்ன? மனக்கண்ணை குருடாக்குவது, மெய்யான தேவனை அறிந்து கொள்ள விடாமல் தடுப்பது. இந்த உலகம் காண்பிக்கிற விக்கிரகத்தையும் தெய்வங்களையும் பார்ப்பதற்கு இந்த கண்ணு போதும். ஆனால் மெய்யான தேவனை அறிந்து கொள்ள வேண்டுமானால் எந்த கண்ணு தேவை? பிரகாசமான மனக்கண் தேவை. குறிப்பாக இந்த வேதத்தின் மகத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த கண்ணு இருக்கணும், பிரகாசமாக இருக்கணும். அது அப்போ தான் என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். அறிந்து கொள்ள முடியும். பிரகாசமான மனக்கண் இருக்கணும் நமக்கு. நம்முடைய கண்களை நாமே யோசித்து பார்ப்போம். மனக்கண் பிரகாசமாக இருக்கா? இந்த வசனத்தில் போட்டிருக்கு, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனக்கண்ணை குருடாக்கி வச்சிருக்கிறான். ஆனால் நமக்கோ அது திறக்கப்படும்படி ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். இங்கே ஆண்டவர் இருக்கிறார். உங்கள் மனக்கண்களில் எத்தனை பேர் அதை பார்க்குறீங்க? ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் மனக்கண்ணில் அதை நீங்கள் உணர முடியுமா? ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகள் கூடுகிற இடத்தில் நான் வருவேன் என்று சொன்னவர் நம் நடுவில் அவர் வந்திருக்கிறார். உங்கள் மனக்கண்களினாலே அதை நீங்கள் பார்க்க முடியுமா? தேவன் உங்களோடு கூட பேசுகிற உங்கள் அவருடைய பேச்சை உங்கள் கண்களினாலே, உங்கள் காதுகளினாலே நீங்கள் கேட்க முடியுமா? அதை கேட்கிறீர்களா? அந்த ஜனங்களுக்கு பிசாசானவன் அதை குருடாக்கி வைத்திருக்கிறான். ஆனால் உங்களுக்கும் எனக்குமோ அந்த கண்களை ஆண்டவர் திறந்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை நாம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே ஒரு சபையை குறித்து படிக்கிறோம். அந்த சபை என்ன சபை? 3:14 சபை. இந்த சபைக்கு, இந்த சபையை குறித்து தான் போட்டிருக்கு, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பாய் இருக்கிற சபை என்று 15ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. இந்த சபை, தேவன் இந்த சபையை நேசிக்கிறார். இந்த சபை தரிசனம் இழந்து, பார்வை இழந்து, அது ஒன்று சொல்லுது. என்ன தெரியுமா சொல்லுது? நான் ஐஸ்வர்யம் உள்ளவன் அப்படின்னு சொல்லுது. சில சபைக்காரங்க இப்படி சொல்றாங்க பாருங்க. எங்க சபையில் என்னென்னலாம் இருக்கு? சுடுகாடு இருக்கு, பள்ளிக்கூடம் இருக்கு, இடம் இருக்கு, அது இருக்கு, காலேஜ் இருக்கு, எங்க சர்ச்சில் அதெல்லாம் இருக்கு. உங்க சபையில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அவைகளெல்லாம் இருக்கலாம். ஆனால் அந்த சபைக்கு ஒன்று இல்லைன்னு சொல்லி இருக்கீங்க. அது என்ன தெரியுமா? தரிசனம் இல்லை. அந்த சபையில் தரிசனம் இல்லை, ஆவியானவர் இல்லை, தேவனுடைய வல்லமை இல்லை. ஆனால் அப்படி இல்லை, வேற வேற எல்லாம் இருக்கு அதில். அதனால அந்த சபை எப்படி சொல்லுதான்? லவோதிக்கேயா சபை 15ஆம் வசனம், அது 17ஆம் வசனம் சொல்லுங்க.
இருக்கிறதை அறியாமல். அந்த சபை எப்படி இருக்கான்? பாக்கியத்தில் இருந்துருச்சு, பரிதபிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கு, தரிசனம் இழந்துருச்சு, ஆவிக்குரிய ஒரு தரித்திரத்தோட இருக்கு, குருட்டுத்தனமா இருக்கு. ஆனா சொல்றது எப்படி சொல்லுது? என்கிட்ட எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லுது. நான் திரவிய சம்பந்தன், எனக்கு ஒரு குறைவும் இல்லை அப்படி சொல்லுது. இந்த சபைக்கு தான் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? உனக்கு தரிசனம் இல்லாமல் போயிருச்சு, உனக்கு பார்வை இல்லை, உன் கண்ணுக்கு மருந்து போடணும் அப்படின்றார். உன் கண்ணுக்கு என்ன தேவை? கலிக்கம் அப்படின்னா என்னன்னா கண்ணுக்கு போடுற மருந்து. தூர தரிசனம் இல்லை, ஊழியத்தை குறித்ததான தரிசனம் இல்லை, தேவனுடைய மகத்துவத்தை பார்க்கிற தரிசனம் இல்லை, வேத வசனமும் அங்கே இல்லை. எனவே அந்த சபையை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னை இன்னும் நான் நேசிக்கிறேன், உனக்கு ஒரு மருந்து கொடுக்குறேன், அந்த மருந்தை உன் கண்ணில் போடணும், உனக்கு புதிய தரிசனம் என்ன செய்யணும்? உருவாகணும். நம்முடைய கண்களை நாம் யோசித்து பார்ப்போம், சிந்தித்து பார்ப்போம். தேவனுடைய ஆலோசனை 18ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. அந்த சபைக்கு அந்த 18ஆம் வசனத்தில் தான் போட்டிருக்கு, நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு, நம்முடைய கண்களை சீர்தூக்கி பார்ப்போம். தம்பி அம்மா, நம்முடைய கண்களை நாம் சீர்தூக்கி பார்ப்போம். இந்த இடத்துல இருக்கிற எல்லாரும் ஒன்றை அறிந்து கொள்ளணும். அது என்ன தெரியுமா? நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை. சாலமோனை போல நம்ம யாரும் கடைசி காலத்தில் சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? சாலமோனை மாதிரி என் கண்ணு விரும்பினதை பூரா நான் பார்த்தேன்னு சொல்லக்கூடாது. என் கண்ணு என்னென்ன விரும்பிச்சோ அதை பூரா பார்த்தேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நமக்குன்னு ஒரு வரைமுறையை நாம ஏற்படுத்திக்கிறணும். இப்படித்தான் நான் இருக்க போகிறேன், இதைத்தான் நான் பார்க்க போகிறேன், இதைத்தான் நான் சாப்பிட போகிறேன், இப்படித்தான் நான் உடுத்த போகிறேன், இப்படித்தான் நான் வாழ போகிறேன். இந்த கட்டுப்பாடை ஒரு தேவனுடைய பிள்ளை தனக்குத்தானே ஏற்படுத்தாவிட்டால் அவன் மனம்போன போக்கிலே போயிடுவான், மனம்போன போக்கிலே அவன் ஜீவித்து விடுவான். இப்பொழுது நமக்கு தேவை இப்படிப்பட்ட கண்கள் உடையவர்களாக இருந்தால் இந்த நாளிலையும் ஆண்டவர் நமக்கு ஒரு கண்ணு மருந்து கொடுக்க விரும்புகிறார். நம்முடைய கண்களை நாம் யோசித்து பார்க்கணும், நம்முடைய கண்களை நாமே சிந்தித்து பார்க்கணும். சில வேளைகளில் இப்படி எண்ணுவோம், அது இயேசு தன்னுடைய பிரசங்கத்தில் இப்படி சொல்லியிருக்கார். அது லூக்கா 6ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் 2 விதமான கண்ணை குறித்து அங்கே போட்டிருக்கு. ஒன்று உத்திரம் விழுந்த கண்ணு, இன்னொன்று துரும்பு விழுந்த கண்ணு. அப்படித்தானே இங்கே போட்டிருக்கு. உன் கண்ணில் உள்ள உத்திரத்தை உணராமல் சகோதரன் கண்ணில் உள்ள துரும்பை எடுக்க வகை பார்ப்பது என்ன? நம்முடைய கண்கள் சரியானதான் பார்க்கணும், அதில் என்ன கிடக்குன்னு பார்க்கணும், அதை நீக்கி விடுவதற்கு நாம் முயற்சி பண்ணணும். இன்றைக்கு அதில் ஒரு தீர்மானம் பண்ணணும். யோபு தீர்மானம் பண்ணது போல, தேவனுடைய பிள்ளைகள் தீர்மானம் பண்ணது போல, என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேலே நோக்கமாயிருப்பது எப்படி என்ற ஒரு தீர்மானத்தை யோபு எடுத்தார் அல்லவா? அதை போல் நல்ல தீர்மானத்தை தேவனுடைய பிள்ளைகள் நாம எடுக்கணும். 3வது குறிப்பு கை. கை 24ஆம் 3ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் நிலைத்திருப்பான். அதுல 7 காரியம் கீழே போட்டிருக்கு. அதுல முதல் காரியம் என்ன தெரியுமா? கைகளில் சுத்தம் உள்ளவன். தேவனுடைய பரிசுத்த உன்னத ஸ்தலத்திலே இருக்க வேண்டும் என்று ஒருவன் வாஞ்சித்தால், விரும்பினால், அவன் செய்ய வேண்டிய 7 காரியம் அந்த வசனத்தில் பின்னாடி கீழே போட்டிருக்கு. அதில் முன்னுரிமை எதுக்கு தெரியுமா கொடுத்துருக்கு? கைகளுடைய சுத்தத்தை குறித்து அங்கே போட்டிருக்கு. கைகளின் சுத்தத்தை குறித்து. கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனும் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆடையிடாமலும். கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் இதில் கணக்கு பண்ணோம்னா 7 இருக்கும். அதில் முதல்ல ஆண்டவர் சொல்லுவது உன் கைகளில் சுத்தமாக இருக்கணும். நாம் நம்முடைய கைகளில், நம்முடைய கிரியைகளில் சுத்தம் தேவை. கை எதற்கு ஒப்பனையாக இருக்குது? நம்முடைய கிரியைகள்,
நம்முடைய கிரியைகள் சுத்தமாக இருக்கணும். ஆசரிப்பு கூடாரத்திலே தொட்டி வைக்கப்பட்டிருந்தது. பரிசுத்த ஸ்தலத்திலே அந்த தொட்டி இருக்கும். அது எதற்காக? ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளையும் கால்களையும் அங்கே கழுவிக்கொள்வதற்காக. 40ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் யாத்ராம புஸ்தகத்தில் போட்டிருக்கு. தினந்தோறும் கழுவிக்கொள்ளணும், அதற்காக அங்கே வைக்கப்பட்டது. எனவே தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய கைகளின் கிரியை நம்ம பார்க்கணும். தினந்தோறும் ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவரிடத்தில் போய் அவருடைய இரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்டவனாக வெளியே வரணும். தேவனுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி கழுவி நம்மை சுத்திகரிக்க வல்லமையுள்ளது என்று 1 யோவான் 1:9 போட்டிருக்கு. 1:7 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் என்று 9ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. 7ஆம் வசனத்திலே நாம் அறிக்கையிட்டால் நம்மை சுத்திகரிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கு. எனவே இந்த தேவனிடத்திலே நம்முடைய கிரியைகளை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய கையின் கிரியைகளை சீர்தூக்கி பார்ப்போம். இந்த 3 காரியத்தையும் அந்த செத்த பிரேதத்துக்கு எலிசா செய்தான். நடந்தது என்ன? இப்பொழுது 4ஆம் அதிகாரம் 34வது வசனத்துக்கு வருவோம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் வந்தால், அப்பொழுது அந்த பிள்ளை அனல் கொண்டது. அப்பொழுது அந்த பிள்ளையின் சரீரம் அனல் கொண்டது. ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது. உயிர்ப்பிக்கப்படுவதற்கான வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். இவைகளை ஏற்றுக்கொள்ளும் போது உங்கள் சரீரத்தை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது, ரோமர் 12:1 சொல்லப்பட்டிருக்கிறபடி நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாய் ஆவிக்குரிய ரீதியிலே உங்கள் ஆத்துமா உயிரடையும், ஆவிக்குரிய ரீதியிலே அனல் உண்டாகும். தேவனுக்காக நீங்கள் செயல்படுவதற்கு அதுவே உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டும். ஹல்லேலூயா. இந்த பிள்ளை மீண்டுமாக அனல் கொண்ட அந்த பிள்ளை 7 தரம் தும்மி ஜீவனை பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. இந்த உயிர்மீட்சி நம்ம எல்லாருக்கும் தேவை. அன்றைக்கு நடந்த ஒரு சம்பவத்தை ஆவிக்குரிய ரீதியிலே ஆண்டவர் உங்களோடு கூட விளக்கி காண்பித்திருக்கிறார். யார் யாருக்கெல்லாம் உயிர்ப்பித்தல் அவசியமோ உங்கள் சரீர அவயவங்களை தேவனுக்கு பிரியமாய் ஒப்பு கொடுங்கள். உங்கள் வாய் தேவனுக்கு பிரியமானதை பேசட்டும். உங்கள் கண்கள் தேவனுக்கு பிரியமானதை நோக்கட்டும். உங்கள் கிரியைகள் சுத்தப்படுத்தப்படட்டும். தேவனுடைய செயலை செய்யட்டும். தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாம். நாம் உயிர்ப்பிக்கப்படுவதற்கு இந்த 3 காரியங்களை அவசியமாய் நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது மட்டுமே உன்னுடைய ஜீவிய காலத்தில் நீ உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையாய் இருக்க முடியும். எலிசா அந்த காரியத்தை செய்தபோது அந்த பிள்ளைக்கு அனல் கொண்டது. 7 தரம் தும்மி அந்த பிள்ளை உயிர் பிழைத்தது என்று நாம் படிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய வல்லமையுள்ள கரம் நமத்தில் இருந்து கிரியை செய்ய வல்லமையுள்ளதாய் இறங்கி வந்திருக்கிறபடினால் நாமே ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணம் பண்ணுவோம், ஒப்பு கொடுப்போம். இந்த உயிர்ப்பித்தல் எனக்கு தேவை ஆண்டவரே என்று சொல்லுகிறவர்கள் 2 கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நான் உயிர்ப்பிக்கப்படுவதற்கு என்னுடைய சரீரத்தை உம்முடைய சமூகத்திலே ஜீவ பலியாய் நான் அர்ப்பணம் பண்ணுகிறேன் ஆண்டவரே. என் வாய் மீறாதபடி நான் தீர்மானம் பண்ணுகிறேன். என் கண்கள் எதையும் பார்க்காதபடி நான் தீர்மானம் பண்ணுகிறேன். என்னுடைய கைகளின் கிரியைகளை பரிசுத்தப்படுத்தும்படி நான் தீர்மானம் பண்ணுகிறேன். உம்முடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து சோத்திரம், எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து சோத்திரங்களை ஏறெடுத்து, இது எனக்கு வேண்டும் ஆண்டவரே, என்னுடைய சரீர அவயவத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய வல்லமையுள்ள கரத்தை நீட்டி என் நாவை தொட்டு, என் கண்களை தொட்டு, என் கைகளை தொட்டு உமக்கு பிரியமாய் வாழும்படி என்னை திருப்பிக் கொள்ளுவீராக. உமக்கு பிரியமாய் வாழும்படி அது திருப்பட்டும் ஆண்டவரே. உதவி செய்யட்டும் ஆண்டவரே. கிருபை பாராட்டும் ஆண்டவரே. இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே. இந்த வேளையிலேயும் இந்த இடத்துல நிற்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனங்களுக்கு எதை நீர் சொல்லும்படி சொன்னீரோ அதை உம்முடைய ஜனங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன்.
உம்முடைய கிருபையுள்ள கரம், உயிர்ப்பிக்கிற உம்முடைய வார்த்தைகள், ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய ஜனங்களுக்கு உயிர்ப்பிதலை உண்டாக்கட்டும், உயிர்ப்பித்தலை அது உண்டாக்கட்டும். அதற்கு தடையா இருக்கிற எல்லாம் இயேசுவின் நாமத்திலே மாறட்டும். உதவி செய்வீராக, கிருபை பாராட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மை விட்டு நீங்காமல் நிலைத்திருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கூட இருப்பாராக. God bless you. Praise the Lord. Praise the Lord.